மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சியில் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க. இன்னும் பலருமே சீரியஸா இருக்காங்க. இதுல மிக முக்கியமான விஷயம், தமிழக மக்கள் முழுவதும் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒரே நாள்ல குடிச்சு இவங்க எல்லாம் இறந்து போன நபர்கள் கிடையாது. அதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம்னா, முதல் நாள் ஒரு 10 பேர் 10ல இருந்து 15 பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்க. அந்த மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறாங்களே, அதுல ஒரு 4-5 பேர் இறந்து போறாங்க. அந்த 4-5 பேர் இறந்து போனதுமே கள்ளக்குறிச்சி முழுவதுமாக இந்த செய்தி பரவுது. அதாவது கள்ளச்சாராயம் குடிச்ச நபர்கள் இறந்துடுறாங்க. அதற்கு மாவட்ட ஆட்சியாளர் உடனடியாக கூப்பிட்டு வச்சு பதில் ஒன்று கொடுக்கிறாரு. அதை கொடுக்க சொன்னது இந்த ஆட்சியாளர்கள் தான். யாரு? திமுக ஆட்சியாளர்கள் உடனடியாக அந்த கலெக்டரை கூப்பிட்டு மக்கள் எல்லாம் பதட்டத்தில் இருக்காங்க, இதை எப்படியோ மடைமாற்றுங்க அப்படின்னு ஒரு ஆணை வந்திருக்கணும். அதனாலதான் மாவட்ட செயலாளர் சிரவன்குமார் அவர்கள் உடனடியாக பத்திரிகையாளர் சந்திக்கிறார். எஸ்பியை கூப்பிட்டு, எஸ்பி இங்கிட்டு அவரு யாரு கலெக்டர், இந்த பக்கத்து திமுக காரன் 3 பேர் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாருங்க இறந்து போனதா சொல்லி ஒரு செய்தி பரவு பாருங்க, அது புரளிங்க. நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும், அதாவது மருத்துவ விஷயங்களை நாங்க கேட்டு அறிஞ்சுக்கிட்ட வரைக்கும், அந்த 5 பேரும் இறந்து போனதுக்கு கள்ளச்சாராயம் காரணம் கிடையாது. ஒருத்தருக்கு வலிப்பு வந்துருச்சு, இன்னொருத்தர் வயசாகி இறந்து போயிட்டாரு, இன்னொரு சிறுவன் வந்துட்டு போயிட்டான், வீட்டுக்கு போயிட்டு அங்க போய் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிட்டான். இப்படின்னு எல்லாரும் மருத்துவமனை வந்துட்டு எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாங்க. அப்படி ஒரு கேவலமான காரணத்தை யார் சொன்னது? கலெக்டர். அந்த நேரத்தில் மெத்தனால் கலந்ததை பத்தியோ, அந்த மெத்தனால் அவங்களோட உடல்ல பாதிக்கப்பட்டதை பத்தியோ எந்த முக்கியமான விஷயங்களும் அவர் வெளியிடவே இல்லை. அந்த நேரத்தில் எந்த விஷயங்களும் அவர் வெளியிடவே இல்லை. அந்த இடத்துல மூடி மறைக்கலாம். வெறும் 10 பேரை இறந்துருப்பாங்க, எப்படியா மூடி மறைச்சிருவோம், 5 பேரை இறந்துருப்பாங்க, எப்படியா மூடி மறைச்சிருவோன்ற முயற்சியை இந்த திமுக கவர்மெண்ட் கலெக்டரை வச்சு ஈடுபட்டுச்சா இல்லையா? இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? எம்.கே. ஸ்டாலினுக்கு இருக்கா இல்லையா? எதற்காக அந்த பதிலை மாவட்ட செயலாளர் சொல்லணும்? இது முதலாவது. இதுல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இறப்பு நடக்குது இல்லையா, இந்த இறப்பு நடந்ததுமே இந்த பிணங்களை கொண்டு போய் அடக்கம் செய்யறதுக்காக அவங்களோட உறவினர்கள் நகர ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி அடக்கம் பண்ண இடத்துலையும் திரும்பவும் கள்ளச்சாராயம் விற்கப்படுது. அந்த கள்ளச்சாராயங்களை வாங்கி குடிச்ச நபர்கள் சீரியஸா போறாங்க. இது புரியுது அவங்களுக்கு? முதலாவது நடக்கும் போதே இந்த மாவட்ட செயலாளரும் திமுக கவர்மெண்ட்டும் அங்கே காவல்துறையும் ஒருங்கிணைஞ்சு இதை மூடி மறைக்காம வெளிப்படையாக இதை ஒத்துக்கிட்டு இறங்கி தீவிரமா வேலை பார்த்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய இறப்பு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இவனுங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மூடி மறைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க பாருங்க. அதனாலதான் இந்த எண்ணிக்கை 50 வரைக்கும் கூடி இருக்கு. இன்னைக்கு இறப்பு எண்ணிக்கை மேலும் மேலும் கூடுறதுக்கு முழுக்க முழுக்க காரணமே அந்த மாவட்ட செயலாளர் தான். அவரை கைது பண்ணுமா இல்லையா? அவர் எந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை மூடி மறைக்க முயற்சி பண்ணார்? அவர் மூடி மறைக்க முயற்சி பண்ணார்னா அதற்கு பின்புலமாக இருந்த எந்த சக்தி அவர் இப்படி பேச சொல்லி தூண்டுச்சு? ஏன்னா ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்த ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு கலெக்டர் உட்கார்ந்து மக்கள் மத்தியில் பரப்புறாருன்னா அவருக்கு எங்க இருந்தோ லாபம் இருக்கு, இல்ல எங்க இருந்தோ அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தம் எங்கிருந்து வந்துச்சு? அந்த அழுத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன பின்புலம் இருக்கு? இந்த கள்ளச்சாராயத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களை ஒட்டுமொத்தமாக காப்பாற்றுறதுக்கு எந்த சக்தி முயற்சி பண்ணுது? இது ஏகப்பட்ட கேள்விகளை எழுப்புதா இல்லையா? இதுக்கு அடுத்து 3வது விஷயம் ஒன்று உள்ள வருது. அது என்ன அப்படின்னா, இது எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்காம தான் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தப்பிச்சு போக முயற்சி பண்றாரு. அது என்ன கேளுங்க, அது என்ன அப்படின்னா, இது ஒரே நாள காய்ச்சப்பட்ட விஷயம் கிடையாது. அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3 வருஷமா காய்ச்சறானுங்க. எப்படி எக்ஸாக்டா சொன்னா, திமுக கவர்மெண்ட் வந்துச்சுல, அதுல வந்து நல்லாவே காய்ச்சி வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் 24 விற்கிறதா வேலை. அந்த விற்கக்கூடிய நபருடைய பேரு எல்லாமே அந்த மக்களை சொல்றாங்க. அப்ப ஒட்டுமொத்த ஊர் மட்டும் கிடையாது, எல்லா பகுதிக்குமே அங்க விற்பனை ஆகும்ன்றது தெரியுது. அப்ப ஊர் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது அங்க விற்பனை நடக்குதுன்னு. அப்படின்னா காவல்துறைக்கு தெரியவே தெரியாதா? அப்ப காவல்துறைக்கு உறுதியா தெரியும். அதை விட ரொம்ப முக்கியம், இது 3 வருஷமா நடந்திருக்குது. இந்த 3 வருஷமா நடக்குன்றது தான் மிக முக்கியமான காலகட்டம். அது என்ன அப்படின்னா, திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விற்பனையை தீவிரம் நடந்திருக்குது. இதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். திமுக கவர்மெண்ட் வந்ததுல இருந்து தமிழகம் முழுவதும் சாராயம் டாஸ்மாக் கடையில் மட்டும் கிடையாது, கள்ளச்சந்தையில் விற்பனை பண்ண ஆரம்பிச்சாங்க. கள்ளச்சந்தையிலும் பத்தலைஞ்சிட்டு இப்ப மெத்தனால காட்சி என்ன பண்றாங்க, கள்ள மார்க்கெட்லயும் தெரியாம வித்து தள்ளுறானுங்க. அதனுடைய விளைவுதான் இது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, 3 வருஷமா என்ன பண்ணிருப்பானுங்க? முக்கியமாக ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசு இதற்கான சரியான பதில் கொடுக்குதானா? கொடுக்கறதே கிடையாது. இதை சட்டமன்றத்தில் எழுப்புனா ஸ்டாலின் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப புத்திசாலித்தனமா இது அரசியல் ஆக்காதீங்க. பின்ன நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சிகளும் சேர்ந்து அரசியல் ஆக்கமான அவியல் ஆக்கும்னு கேட்டது யாரு? இதே ஸ்டாலின் தானே கேட்டாரு. இந்த விவகாரத்தை அரசியல் ஆக்காதீங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி, அது என்ன அப்படின்னா, இது சார்ந்த நபர்கள் மீது ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கலைன்னு கேட்டா அதுக்கு ஒரு புத்திசாலித்தனமா ஒரு பதில் சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, இது சார்ந்த இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சார்ந்த எல்லாரையும் நான் கைது பண்ணிட்டு தான் இது சம்பந்தமா நான் பேசுவேன். அது வரைக்கும் நான் இது சம்பந்தமா பதில் சொல்ல மாட்டேன். இது எப்படி எஸ்கேப் ஆகிற பாத்தீங்களா? அதாவது அது வரைக்கும் எவனையும் கேட்காத, கேட்டா இதான் பதில். அதாவது நான் கைது பண்ணிட்டு வந்து பேசிக்கிறேன்,
இதெல்லாம் ஒரு பதிலா? கேட்கப்பட்ட கேள்வி என்ன? கள்ளக்குறிச்சியில் இறந்த நபர்கள் இருக்கலையா, அவங்க மீது நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லை கைது பண்ணீங்களான்னு கிடையாது. இதே விவகாரம் விழுப்புரத்தில் நடந்தப்ப நீங்க 3 மாவட்டங்களை, மிக முக்கியமாக 4 மாவட்டங்கள் சொன்னீங்க. அதில் அதி தீவிரமாக 3 மாவட்டங்கள் இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சதா சொன்னீங்க. எப்ப? போன வருஷம் சொன்னீங்க. அந்த போன வருஷம் சொன்ன ஒரு ஆய்வு ஒன்று நடத்துறீங்க இல்லையா, அது சார்ந்து எத்தனை பேரை கைது பண்ணீங்க, அதில் யார் யாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க, அவங்களுடைய பின்புலம் என்ன, அவங்களுக்கு யார் மெத்தனால் சப்ளை பண்றா, அதன் பின்னாடி அரசியல் கட்சிகள் யார் யாரு, இதை பற்றியான விவரங்களை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருடையது? தமிழக முதலமைச்சராக அந்த கள ஆய்வை செய்யக்கூடிய, முக்கியமாக காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? அதுல பதில் சொல்றதுக்கு வக்கு இல்லாம தட்டி கழிக்கிறதுக்காக அவர் என்ன சொல்றாரு, இதுல எல்லாரையும் நான் கைது பண்ணிட்டு வந்து பதில் சொல்றேன். நீ கைது பண்ணிட்டு வந்து பேசலாம், இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லிருக்க? அது பதில் சொல்லு. பதில் சொல்ல எஸ்கேப் ஆக பாக்குறீங்க, வெக்கமா இல்லையா? இப்படி ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்குன்ற? அப்படி என்ன ஒட்டிக்கிட்டு முதலமைச்சர் பதவியில் இருக்கீங்க, வேலை பார்க்க முடியல, எனக்கு முடியல அப்படின்னா வீட்டுல போய் தூங்குங்கன்னு சொல்றேன். அப்படியே இந்த பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கணும் சாவடிச்சுக்கிட்டு உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை ஒழுங்கா வேலை பார்க்காதனாலதான் இந்த நிலைமை. எனவேதான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறோம். உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா எப்படி தெரியும்? எதுவுமே தெரியாதே, நிர்வாகத்தை பற்றி எதுவுமே தெரியாதனால பதில் சொல்ல முடியல. பதில் சொல்ல வக்கு இல்லாதனால என்ன பதில் வருது? நான் எல்லாரையும் கைது பண்ணிட்டு வந்து பதில் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பதில், முதலமைச்சர் சொல்ற பதில். எனவே இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் எம்.கே. ஸ்டாலின், தமிழக முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் செயலிழந்து நிற்கிறார். அது விழுப்புரத்தில் அவரே ஆய்வு பண்ணதை ஒழுங்கா ஆய்வு பண்ணி அதை செயலாக்கத்தில் இறங்கி இங்க கள்ளச்சாராய விற்பனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நினைச்சிருந்தாருன்னா நிச்சயம் பண்ணிருக்க முடியும். அப்ப இவர் நடத்தக்கூடிய எல்லா ஆய்வுகளுமே போலி. இவர் சும்மா வந்து பொம்மை மாதிரி உட்கார்றாருங்க. எல்லாரும் உட்கார்ந்து 2 போட்டோ எடுக்க வேண்டியது, ஊருக்கு பரப்பி விட்டு வீட்டில் போய் படுத்துக்க வேண்டியது. இதுதான் எம்.கே. ஸ்டாலின் அதிகமாக செய்யக்கூடிய வேலையா இருக்க முடியும். இல்லைன்னா இந்த நிகழ்வு நடக்குமா? இதுல இறுதியான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மெத்தனால். இந்த மெத்தனால் எப்படி அவங்களுக்கு சப்ளை கிடைச்சு? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தான் எம்.கே. ஸ்டாலின் ஒட்டுமொத்த கேள்வியை தவிர்த்துட்டு ஓட பார்க்கிறாங்க. ஏன்னா இதே சாவுதான் விழுப்புரத்தில் நடந்ததுனால மெத்தனால் சப்ளையை அப்பயே தடுத்து நிறுத்துறதுக்கான வேலைகளை தீவிரப்படுத்துறதா அந்த நேரத்தில் வந்து டிஜிபி சைலேந்திர பாபு நினைக்கிறேன் அவரை வச்சு பேசினாப்ல. அந்த நேரத்தில் ஆரம்பிச்ச அந்த நடவடிக்கையை ஒழுங்கா எடுத்தா வச்சுக்கவேன் இன்னைக்கு நிப்பாட்டி இருக்க முடியும். இன்னைக்கு ஏன் நிப்பாட்டலைன்னா அந்த மெத்தனால் சப்ளை அதுக்கப்புறமும் நடந்திருக்கு. அந்த மெத்தனால் சப்ளைல எந்தவித தடையும் நடக்கல. அதாவது 3 வருஷமா அந்த பகுதியில் எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து விற்கப்பட்டிருக்கு. அப்ப 3 வருஷமா விற்கப்பட்ட விஷயம் என்ன? மெத்தனால் கலந்த ஒரு எரிசாராயம். அதாவது அது சாராயமே கிடையாது, உங்களுக்கு போதை ஏத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷம். அந்த விஷத்தை ஏற்றி விட்டுருக்காங்க. அப்ப இன்னைக்கு செத்தது 50 பேர். அப்ப இது வரைக்கும் செத்தவெல்லாம், அதாவது மெல்ல மெல்ல குடிச்சு செத்தவே இருப்பான் நிறைய பேர். அவெல்லாம் மெத்தனாலே தெரியாம குடிச்சு செத்துருப்பானுங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் எடுத்து பாருங்க, குறைஞ்சபட்சம் இந்த கள்ள சாராயத்தால் இறந்த குடும்பம் குறைஞ்சபட்சம் 1000க்கு மேல இருக்கும். இவங்க 50 சொல்றது இன்னைக்கு ஒரே ஒரு நிகழ்வை வச்சு மட்டுமே இந்த மெத்தனால கலக்கி அதை சாராயம் சொல்லி ஊர்ல வித்துறதே வச்சுக்கோங்க. அது 60 ரூபாங்க பாக்கெட்டு, 40 ரூபாங்க பாக்கெட்டு. டாஸ்மாக் கடையை மூடிட்டா 100 ரூபாங்க பாக்கெட் சொல்லி பாக்கெட்ல சாராயம் வித்தாம பாருங்க, மெத்தனால கலந்து. அது முழுக்க முழுக்க உங்களை சாவடிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட சாராயம் தான். மக்களை சாவடிக்கிறத எதுவும் பண்ணவே கூடாது. நீங்க கள்ளக்குறிச்சி பகுதியில் இப்பயே முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வு பணி நடக்க சொல்லுங்க. அதுல எவ்வளவு பேர் குருடா போனா, எப்ப கடந்த 3 வருஷத்துல எவ்வளவு பேர் குருடா போனா, எவ்வளவு பேருக்கு இந்த ஸ்பைனல்ல பிரச்சனை வந்து ஒட்டுமொத்தமா மனநிலை சரியில்லாம போனா, அந்த பகுதியில் எத்தனை பேர் இந்த மாதிரி சாராயங்களை குடிச்சு இறந்தா, இந்த கணக்கை எடுத்து வச்சுக்கவே நான் சொல்றேன் உண்மையிலேயே குறைஞ்சது 10,000 குடும்பமாக பாதிக்கப்பட்டிருக்கும். இங்க கள்ளக்குறிச்சி பகுதியில். கள்ளக்குறிச்சி பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்குன்னா சேலம் தொட்டு விழுப்புரம் ஆரம்பத்தில் இந்த பகுதிகள் முழுவதுமாக இந்த கள்ளச்சாராயத்தோட புழக்கம், மெத்தனால வச்சு கள்ளச்சாராயம் தயாரிச்சு விற்கக்கூடிய பழக்கம் இருக்குல்லையா, அது தீவிரமா நடக்குது. இதுக்கு பின்புலத்தில் நிக்கிறது முழுக்க முழுக்க வேற யாருமே கிடையாது, திமுக கவுன்சிலர்கள். அப்ப திமுக கவுன்சிலருக்கு எப்படி கிடைக்குது? அவளுக்கு ஒரு மெத்தனால் எந்த நாட்டில் விற்குதுன்னு சொல்லி இறக்குமதி பண்ணி கொண்டு வர அளவுக்கு புத்திசாலித்தனம் கிடையாது. அவனுக்கு மெத்தனால கலந்து விற்கிறான்றது கூட தெரியாது. உண்மை அதுதான். அப்ப அவன் மெத்தனால கொண்டு வந்து சேர்த்து அதை சாராயம் மாற்றி விற்கிறதுக்கான வேலையை ஏதோ ஒரு நெட்வொர்க் பண்ணுது. அந்த நெட்வொர்க்கு மெத்தனால உள்ள கொண்டு வரதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்கு. அதாவது காவல்துறையை மீறி, சட்டத்தை மீறி, பார்டரை மீறி கொண்டு வர முடியுதுன்னா நான் 100% அடிச்சு சொல்றேன், ஸ்டாலின் கவர்மெண்டுடைய உயர் பதவியில் இருக்கக்கூடிய இல்ல ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆசை இருந்தா மட்டும்தான் இங்க காவல்துறை அதை அனுமதிக்கும். ஏன்னா காவல்துறை நேரடி கட்டுப்பாடு யார் வருது? ஸ்டாலினுக்கு வருது. எனவேதான் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம ஓடி ஒளிய முயற்சி பண்றார் ஸ்டாலின். ஆக இறுதியாக தமிழக மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இனியாவது உரைக்குதான் தெரியல, இங்க மதுபான ஆலைகளை உள்ள கொண்டு வரதுக்கு கருணாநிதி தான் காரணம். அதற்கடுத்து அவருடைய மகன் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட்ல என்ன நடக்குது? எரிசாரத்திலிருந்து கள்ளச்சாரம் வரைக்கும் நல்ல புழக்கத்தில் இருக்குது. எனவே அவரு மதுபான ஆலைகளை திறந்தாரு பினாமிகளை வச்சு. இந்த ஆள் வந்து தன்னுடைய கவுன்சிலரோட புருஷன்களை வச்சுக்கிட்டு
மெத்தானை வச்சு எரிசாராயத்தை வந்து கள்ளச்சாராயம் வந்து வித்து தள்ளுறானுங்க. இதற்கு அப்புறம் உதயநிதி யாரு, கருணாநிதி அவர்களுடைய பேரை, அந்த உதயநிதிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருடைய வலது கையா இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக், அவன் இன்டர்நேஷனல் லெவலில் போதைய பொருளை கடத்துறான். அப்ப இந்த குடும்பத்தில் கருணாநிதி மது ஆலைகளை ஓபன் பண்ணி பினாமிகளை வித்து தள்ளினாரு. அது பத்தலைன்னு சொல்லிட்டு இங்க ஸ்டாலின் கள்ளச்சாராயம் காட்சி வித்திருக்கால அந்த நபர்களை காப்பாற்றும் முயற்சியில் இந்த கவர்மெண்டே ஈடுபடுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாரு. அதுக்கடுத்து கருணாநிதி அவருடைய பேரனுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருடைய வலதுகை உலக லெவலில் கஞ்சா கடத்துறான். இந்த குடும்பத்தில் இன்னொன்று இருக்குது, அது என்ன, கனிமொழி. அது வந்து ஊரா 4 வருஷத்துக்கு என்ன பிரச்சாரம் பண்ணுச்சு, விதவைகள் எண்ணிக்கை கூடி போச்சு பாருங்க. ஏன் தெரியுமா, குடியாரர்கள் எண்ணிக்கை கூடி போச்சுங்க, குடியாரர்கள் எண்ணிக்கை கூடி போச்சு. அதனால என்னன்னு கேளுங்க, இந்த அரசாங்கத்துக்கு அக்கறையே கிடையாது, யாரும் எடப்பாடி கவர்மெண்ட்டுக்கு அக்கறையே கிடையாது. இப்ப அது எங்க வாய வச்சுட்டு உட்காரவே தெரியல. இந்த ஒட்டுமொத்த கருணாநிதி குடும்பத்துடைய குணம்னா என்ன தெரியுதா, இந்த தமிழ்நாட்டோட பெரிய சாபம் ஒன்று அது கருணாநிதி குடும்பம் தான்.